அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்புக்கினியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆஷூரா நாளன்று இந்த அமலை செய்தால் இவ்வளவு நன்மையா? கௌசனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கூறுகிறார்கள், ஆஷூரா நாளன்று யார் 4 ரக்அத்துக்கள் தொழுது ஒவ்வொரு ரக்அத்திலும் ஃபாத்திஹா சூராவுக்கு பிறகு 11 முறை குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை ஓதுகிறாரோ அவரின் 50 வருட கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒளிமயமான கோபுரமும் அமைத்து கொடுக்கப்படும் என்று இறைநேச செல்வர்களுக்கெல்லாம் இறைநேச செல்வராகிய கௌசனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மிக அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். இந்த இபாதத்து மிக சிறந்த ஒரு இபாதத்து. ஆஷூரா நாளன்று நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். இதை செய்வதின் மூலமாக ரப்புல் ஆலமீன் எங்களுடைய 50 வருட கால பாவங்களை மன்னிக்கின்றான். ஒளிமயமான கோபுரமும் அமைத்து கொடுக்கப்படும் என்று யார் சொன்னது? இறைநேச செல்வர்களுக்கெல்லாம் இறைநேச செல்வராகிய கௌசனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நம்மளுக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆகையால் இந்த உன்னதமான இபாதத்தை நாங்கள் ஆஷூரா தினமன்று செய்ய ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.